திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலக அளவில் பெயர் பெற்ற சுற்றுலா தலமாகும். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 70% மேல் வனப்பகுதிகளாகும். அவற்றில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. அதில் யானைகளும் அடக்கம். மற்ற இடங்களைப் போல் கொடைக்கானலில் யானை வேட்டைகள் நடந்ததாக இதுவரை தகவல் இல்லை. அதே நேரத்தில் அங்கு யானை தந்தங்களை சிலர் ரகசியமாக விற்பனை செய்ய முயன்ற சம்பவத்தால் கொடைக்கானலிலும் யானைகளை கொன்று தந்தங்களை திருடும் கும்பல் உள்ளதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. அங்கு யானை தந்தத்தோடு 3 பிடிபட்டிருப்பதே இதற்கு காரணம். அவர்கள் யார்? சிக்கியது எப்படி? கொடைக்கானல் மேல்மலை கிராமமான மன்னபனூர் அருகே உள்ள கீழானவயல் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். அவரிடம் யானை தந்தங்கள் இருப்பதை பற்றி வத்தலகுண்டு அருகே உள்ள பட்டிவீரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் மற்றும் பொன்வண்ணன் ஆகியோருக்கு தெரிய வந்தது. அவர்கள் யானை தந்தத்தை விற்பனை செய்ய இடைத்தரகர்களாக செயல்பட்டுள்ளனர். அதற்காக வாட்ஸ்அப் மூலம் கேரளாவைச் சேர்ந்தவர்களுக்கு யானை தந்தங்களின் புகைப்படங்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தவிர யானை தந்தங்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய சிலரிடமும் பேசி வந்துள்ளனர். அதன் பேரில் நேற்று அதிகாலை வீட்டிலிருந்து யானை தந்தத்தோடு சந்திரசேகர் ஜீப்பில் கிளம்பியுள்ளார். அவரோடு முருகேசன் மற்றும் பொன்வண்ணன் ஆகியோர் இருந்துள்ளனர். கீழான வயலிலிருந்து மன்னவனூர் பகுதிக்கு வந்தபோது அவர்களை ரகசியமாக கண்காணித்து வந்த வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் 3 மடக்கி பிடித்து ரகசிய இடத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நீடித்தது. சந்திரசேகருக்கு யானை தந்தம் எங்கிருந்து கிடைத்தது? இதற்கு முன்பும் யானை தந்தங்கள் விற்பனை செய்யப்பட்டதா? அவற்றை பெற்றது யார் யார் என 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரித்து அறிந்துள்ளனர். அதன் அடிப்படையில் சந்திரசேகர், முருகேசன், பொன்வண்ணன் ஆகிய 3 வனத்துறையினர் கைது செய்து யானை தந்தங்களையும் பறிமுதல் செய்தனர். யானை தந்தம் விவகாரத்தில் சந்திரசேகர், முருகேசன், பொன்வண்ணன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கொடைக்கானல் மலை கிராம பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதே கொடைக்கானல் பகுதியில் கடந்த ஆண்டு யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயற்சித்த மதுரையைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சுற்றுலா பயணிகள் போல் கொடைக்கானல் வந்த அவர்களை யானை தந்தங்களை வாங்கும் நபர்களைப் போன்று வனத்துறையினர் நடித்து சுற்றி வளைத்து பிடித்தனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனச்சரகத்திலும் யானை தந்தங்கள் விற்பனை செய்யப்பட்டவர்கள் சிக்கினர். அந்த சம்பவங்களை தொடர்ந்து தற்போது சந்திரசேகரும் அவரது கூட்டாளிகளும் சிக்கியிருப்பதால் முந்தைய சம்பவங்களில் அவர்களுக்கு தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் வனத்துறையின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.